கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறார், கர்த்தரிடமாய் திரும்புவோம். ஆமாங்க, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்துட்டு, உங்கள் அழைப்பை மறந்துட்டு, உங்கள் தேர்ந்தெடுத்ததை மறந்துட்டு, உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் உங்களை கொடுத்துட்டு இப்போ ஒரு கவலையோடு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரிடமாய் திரும்ப. ஆமென். அந்த கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கிறீங்களே, ஏசுப்பா இன்னைக்கு சொல்கிறார், என்கிட்ட திரும்ப. நீங்கள் நினைக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என்னால் ஏசுப்பா கிட்ட வரவே முடியாது, நான் பெரிய பாவி அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியோடு கில்ட்னஸோடு இருக்கிறீங்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னிடம் திரும்ப. நான் உன் மேலே வைத்த கிருபை குறையலை, அது என்றைக்குமே குறையவும் குறையாதுன்னு சொல்கிறார். ஆமென். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு முடிவில்லை, அவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை இயேசுப்பா கிட்ட அறிக்கை செய்து விட்டுருங்க. ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான். பைபிளில் வசனம் இருக்குல்ல. உங்கள் பாவத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவரிடமாய் திரும்புங்க. எல்லாவற்றையும் விட்டு அவர் பாதத்தில் காத்துருங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். எல்லா சாபத்துக்கும் பாவத்துக்கும் நோய்களுக்கும் விலக்கி விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.